தீபாவளி வரப்போகிறதுனால நம்ம எல்லாருமே ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு ரெடி ஆகிட்ருப்போம். இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, தீபாவளிக்கு நீங்கள் துணி எடுத்தீங்கன்னா 2500 2500 ஒரு பில்லு, அடுத்து 2500 ஒரு பில்லு, இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் வாங்குகிற மொத்த அமௌண்ட்டுக்கு ஒரே பில்லாக போடாதீங்க. ஏன்னா 2500 கீழே வாங்கினா 5% ஜிஎஸ்டி, 2500 மேலே போனால் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காரு. நான் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்டை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் சொல்கிறது தப்பு, அப்படி கிடையாது. 6000 2500 2500 1000 பிரித்து போட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாபு கிடையாது. ஸ்லாபு படி 1000 கீழே உள்ள பொருளுக்கு 5% ஜிஎஸ்டி ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கு மேலே உள்ள 1000 மேலே உள்ளதுக்கு 12% ஜிஎஸ்டி. நானும் ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டு தான் கரெக்டுன்னு நினச்சேன். அப்புறம் கமெண்ட் பார்த்தா ஸ்லாபு படி 1000 மேலே உள்ள பொருளுக்கு வேறு ஜிஎஸ்டி, 1000 கீழே உள்ள பொருளுக்கு வேறு ஜிஎஸ்டி ஸ்லாபு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரும்பாலும் நம்ம பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்படி இல்லை, நிறைய கமெண்ட் எல்லாம் பாருங்கள். நிறைய பேர் நிறைய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ChatGPT கேட்டாவோ இல்லை எந்த ஏஐ கிட்ட கேட்டாலோ கூகுளில் பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட ஜிஎஸ்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.